ஸ்டார் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அடுத்த சிவகார்த்திகேயன், நீங்கள் வந்து அடுத்த விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாரு, இது வந்து ஃபில்டர் பண்ணியிருந்துருக்கலாம். விஜய் கூட ஒரு சீனுக்கு வராரு அப்படின்னா இதில் பெருமை வந்து சிவகார்த்திகேயனுக்கு. அதாவது ஒரு விஜய் ஒரு அஜித்துக்கு போடுற மாதிரி இவன் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாரு. படத்தை பார்த்த உடனே அப்போ அதை வந்து ஐயோ கவினியாப்பா நம்ம போயிட்டு பெரிய சிவகார்த்திகேயனோ விஜய் வந்துட்டு இன்றைக்கி எல்லாம் தலையை வச்சுட்டு போகிறாங்க. அப்போ உண்மையாக அடுத்த படம் ஹிட் ஆகணும். இப்போ நெல்சன் கம்பெனி இந்த மாதிரி ஒரு பெரிய பேனர் கிடைக்கும் போது இது கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து கவின் இருக்கிறார். அவருக்கு தான் வேலை. அது ஸ்டாரை பொறுத்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. யுவன் இல்லைன்னா ஸ்டார் இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துட்டுருக்கு. இப்போ நெல்சன் சாரோட ப்ரொடக்ஷனில் பிளடி பேக்கர் ஒரு படத்தில் ஹீரோவாக வந்து கவின் நடிக்கிறாரு. அந்த லுக்கு பார்த்தீங்களா எப்படின்னா இருக்குது? இல்லை அதான் என்னென்னா அந்த லுக்கும் நம்ம டீசரு ஒரு ட்ரெய்லரை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. நெல்சன் வந்து தயாரிக்கிறாரு அப்படின்னா அவங்க உதவியாளர் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. மியூசிக்கு வந்து இந்த டாடா படத்தில் உள்ள அந்த ஒரு மியூசிக் டைரக்டரு. இப்போ இதில் உள்ள உழைப்பு கம்ப்ளீட்டாக யாருக்கு இருக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு, அது சுமாராக தான் போகுது. இந்த டாடா படத்தில் உள்ள கதை இப்போ இதில் உழைப்பு ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கவினுக்கு தான் உழைப்பு இருக்கணும். ஏன்னா கதையை செலக்ட் பண்ணணும். இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவங்க அசிஸ்டண்ட்டு நெல்சனுடைய அசிஸ்டண்ட்டு வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. அப்போது கதை எப்படிங்கிறத வந்து அது உள்ளே போய் கம்ப்ளீட்டாக அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஃபுல் வேலை வந்து அடுத்த படம் ஹிட் ஆகணும். இப்போ நெல்சன் கம்பெனி இந்த மாதிரி ஒரு பெரிய பேனர் கிடைக்கும் போது இது கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து கவின் இருக்கிறார். அவருக்கு தான் வேலை அதிகம். அதனால் கதைங்கிறது வந்து படம் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு ஸ்டில்லு ஒரு டீசர் இதை பார்த்து நம்ம சொல்ல முடியாது. உண்மையிலே ஹிட் ஆகும். ஏன்னா ஸ்டாரை பொறுத்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. யுவன் இல்லைன்னா ஸ்டார் இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துட்டுருக்கு. இப்போ இன்னும் 2-3 நாள் கழிஞ்சால் தான் தெரியும் அது என்ன கலெக்ஷன் ஆகுதுங்கிறது. வந்து இப்போ நான் சொன்னது கரெக்டாக இல்லை நான் சொன்னது தப்பாக ஸ்டார் படத்தை பொறுத்த அளவுக்கு. அப்போ நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் அவர் கொஞ்சம் லோவில் வந்துடுவார். நார்மல் ஹீரோ இப்போ கொஞ்சம் டாப் ஹீரோவில் இருக்க. டாப் ஹீரோனா ஸ்டாரை பொறுத்தளவுக்கு யுவன் சங்கர் ராஜா தான், இவர் கிடையாது. கலைஞர் வந்தாலும் அது இவனுக்கு தான் சேரும். இப்போ கவினுக்கு சேருது அப்படின்னா இப்போ இவர் நெல்சன் தயாரிக்கிற படம் இதை வந்து இவர் கரெக்டாக யூஸ் பண்ணால் அடுத்த அளவுக்கு வரலாம். இதான் ஒரு அன்பான அவருக்கு ஒரு அட்வைஸ் கவினுக்கு. அது காரணம் என்ன தெரியுமாங்க, இந்த ஸ்டார் படத்தில் உடைய அந்த சாங்கு தான் அந்த அளவுக்கு. அதாவது ஒரு விஜய் ஒரு அஜித்துக்கு போடுற மாதிரி யுவன் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாரு. அப்போ அதை வந்து இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா கவினுக்கு இவ்வளோ ஓப்பனிங்க அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது 100% வந்து யுவன் சங்கர் ராஜா தான். அப்போ அந்த வந்து இவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல ஸ்டார் பொறுத்த அளவுக்கு. அப்படியே நீங்கள் வந்து டாடா படத்தை தான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அப்போ இந்த சாங்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அடுத்த சிவகார்த்திகேயன், நீங்கள் வந்து அடுத்த விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாரு, இது வந்து ஃபில்டர் பண்ணியிருந்துருக்கலாம். அது காரணம் வந்து நவீன் கிடையாது. நவீன் 2 படம் தானே பண்ணியிருக்காரு. இது காரணம் இப்படி பேச வச்சது அது அந்த சாங்கு தான், யுவன் ராஜாவுடைய சாங் ஸ்டார் படத்துக்கு. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ படத்தை பார்த்த உடனே செப்புன்னு ஆயிடுச்சே, ஐயோ கவினியாப்பா நம்ம போயிட்டு பெரிய சிவகார்த்திகேயனோ விஜய் வந்துட்டு இன்றைக்கி எல்லாம் தலையை வச்சுட்டு போகிறாங்க. அப்போ உண்மையான ஹீரோ இதில் வந்து கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா. ஓகே. அப்போது நெல்சன் ஒரு கம்பெனியில் அவருடைய பேனரில் உங்களுக்கு ஒரு டேட்டு கொடுக்குறாங்க, அவருடைய அசிஸ்டண்ட்டு இப்போ டாடாவில் உள்ள மியூசிக் டைரக்டர். இப்போ இதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே கவினுடைய வேலை இருந்துச்சுன்னா, அவருடைய உழைப்பு இருந்தால் ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி இது வந்து அவங்க சொன்னது நிறைவேறும். அதுவும் எனக்கு என்ன, நீ வீட்டில் உட்காந்துட்டேன்னா விஜய் சேதுபதி நான் சொன்ன ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் இன்றைக்கி வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பணம் இந்த பிரபு சார், சத்யராஜ் சார், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து விஜய் சேதுபதி, பணம் மட்டும் போதும். ஒரு படம் எல்லா கிடைக்கிற அட்வான்ஸை பூரா வாங்கிட்டு அந்த வரிசையில் நீங்கள் போயிடுவீங்க. அதனால் கதையை செலக்ட் பண்ணி சிவகார்த்திகேயன் இடத்துக்கு போனால் சிவகார்த்திகேயன்லாம் சாதாரணமாக அந்த இடத்துக்கு வரல. இன்றைக்கி வந்து 60-70 கோடி ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறாரு. அப்போ அவருடைய உழைப்பு ஒரு படத்துக்கு மேலே அவர் அட்வான்ஸ் வாங்க மாட்டார். ரஜினி விஜய் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் அவர் வரார். அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா கவினுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இதை வந்து நீங்கள் நெல்சனுடைய தயாரிப்பில் நீங்கள் வந்து ஹீரோவை பண்ணுற இந்த வாய்ப்பை நீங்கள் நழுக விட்டுருவாங்க. இது ஒரு அன்பான வேண்டுகோள். இல்லை தலையீடு இருக்காது. ஏன்னா இப்போ இவரும் 4-5 படம் கொடுத்துட்டார். நெல்சனை பொறுத்தளவுக்கும்
2 படம் ஹிட்டு, டாக்டர் ஹிட்டு, என்ன சொல்கிறீங்க. அப்புறம் வந்து ஜெயிலரை பொறுத்தளவுக்கு 4-5 படத்தில் உள்ள கதையாக இருந்தால் கூட ஹிட்டு கலெக்ஷன் அளவில் ஓகே, எனக்கும் பிடிச்சிருந்து, எல்லோரும் பாராட்டினாங்க. கலெக்ஷன் ஓவர், சீன் பை சீன் போர் அடிக்காமல் போச்சு. அப்போது அவங்களுடைய அசிஸ்டண்ட் எடுக்கும் போது இவருடைய தலையீடு அதில் இருக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பார். ஏன்னா இவரும் 4-5 படம் பண்ணவர் தானே, இவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் தானே. அப்போ தலையீடு இருக்காது, ஹீரோடைய தலையீடு அதில் இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஹீரோவுக்கு என்ன வேணும் அதை வந்து சிம்பிளாக அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம். சரி, எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அதுதான் பெண்ணையும் கவின்கிட்ட நான் சொல்கிறது. இதை நீங்கள் நழுவ விட்றாங்க. அருமையான உங்களுக்கு ஒரு சான்ஸ். நெல்சன் தயாரிப்பில் கவின் வந்து ஹீரோ. இதை வந்து நீங்கள் நழுவ விட்றாதீங்க. ஸ்டார் படம் ஆவரேஜ் தான், ஈவன் தான் உண்மையான ஹீரோ. நெல்சன் தயாரிப்பில் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்க. அந்த சான்ஸு உங்களுக்கு இன்னும் வராது. அதை நீங்கள் நழுவ விட்ற கரெக்டாக பயன்படுத்தி எடுங்க. சமூக ஆர்வல், சினிமா பத்திரிகை தொடர்பால் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ரசிகர் கிடையாது. கவினுக்கு உங்களுக்கு ரசிகர் இல்லை. இன்னும் வரணும்னா நீங்கள் சிவகார்த்திகேயன் மாதிரி, விஜயசாரை மாதிரி உழைக்கணும். உழைச்சாதான் வரும். இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவன் ஃபில்டர் பண்ணுவான். இதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. உங்களுடைய உழைப்பை கரெக்டான ஒரு சிவகார்த்திகேயன் அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கிடுங்க. இப்போ சிவகார்த்திகேயன் எப்படி ரஜினியை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாரு, விஜயை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாரு. அப்படி எடுத்தனால தான் இன்றைக்கி வந்து 70-80 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. இப்போ நவீனுக்கு அந்த ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் மைண்டில், ஏன்னா இதை வந்து நம்ம எப்பவும் சொல்ல முடியாது. இன்றைக்கி உங்கள் படம் ரிலீஸ் ஆகிரு பார்த்துட்டு நம்ம வெளியே வந்து சொல்கிறோம். அடுத்த வாரம் நாங்கள் அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த அட்வைஸ் எல்லாம் நவீன் நீங்கள் கேளுங்க, கேட்டு மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஐடியா தானே அது, பண்ணலாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ வெங்கட் பிரபு படத்தில் சிவகார்த்திகேயன் கெஸ்ட் ரோல். இப்போ அதே வெங்கட் பிரபு படம் மங்காத்தா பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள இருப்பாங்க, தலை கூட. அதெல்லாம் வந்து இப்போ சிவகார்த்திகேயன் பண்ணாருன்னா அது, ஏன்னா சிவகார்த்திகேயன் அஜித் வந்து வீரோன்னு நினைக்கிறேன். அதுலேயே பேசுனாங்க. அஜித்துக்கு தம்பியா 4 பேரில் நடிச்சிருக்காரு. எடிட்டில் தூக்கியிருப்பாங்க. அதனால் இது வந்து பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லை. வெங்கட் பிரபு படத்தில் விஜய் கூட ஒரு சீனுக்கு வராரு அப்படின்னா இதில் பெருமை வந்து சிவகார்த்திகேயனுக்கு தான். வெங்கட் பிரபுக்கோ விஜய்க்கே கிடையாது. அதனால் அது நல்ல விஷயம். நடித்தா ஆடியன்ஸு கொஞ்சம் ரசிப்பாங்க.